ஒருவேளை அப்போ அந்த 1 இயர்க்குள்ள உங்களால அச்சீவ் பண்ண முடியலன்னா நீங்க இந்நேரம் யாரா இருந்திருப்பீங்க? நான் சரியா ஒரு நேரம் அச்சீவ் பண்ணலையே. ஒரு ஒர்க் பண்ணேன். அதுவும் ஒரு நாள் ஷூட்டிங் தான். நான் ஷூட்டிங் போயிருக்கு மெயின்டைன் பண்ணல. அதுக்கப்புறம் அது ஒரு ட்ராமா பண்ணியிருப்பேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா சார்? எது? இப்போ அந்த 1 இயர்க்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணல. தெரியும். அதுவும் தெரியும். அவர் ஆனா வாக்கு காப்பாத்திட்டேன். ஒரு வருஷத்துக்குள்ள நீ எங்கேயாவது அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டேன்னா சேர்ந்துட்டேன்னா நீ கன்டினியூ பண்ணிக்கோ. இல்லைன்னா நீ திருப்பி வந்துடும்னார்ல. நான் சேர்ந்துட்டேன்ல. இந்த வருது வரல. ஒரு நாள் தான் அதோட உயர் கட்டிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. நான் பொய் சொல்லல. நான் சேர்ந்துட்டேன். ஓகே. அவங்க நினைச்சிட்டாங்க சேர்ந்துட்டான் ஷூட்டிங் போயிட்டு நினைச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சோத்து கஷ்டப்படுறேன், இருக்க இடம் இல்லைங்கிறதுலாம் அவங்களுக்கு தேவையில்லை. நான் சேர்ந்துட்டேன், அவ்வளோ முடிஞ்சு. அதனால பொய் சொல்லல. ஆனா பொய்க்குள்ள ஒரு பொய் இருக்குன்றது ஒரு உண்மை. நான் பொய் சொல்ல என் மனசாட்சி கூட நான் பொய் சொல்லல. அதுக்கப்புறம் 6 மாசத்துல வீட்டு சேர்த்துட்டேன், ராமநாதன் சேர்த்துட்டேன். அதனால அப்படி இல்லைன்னா கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன். அது ஒரு விஷயம். ஏன்னா சினிமாவோட பொய் என்ன பெரிய அது என்ன பெரிய விஷயம் சொல்லியிருப்போம்.